Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேப்பர் கப் யூஸ் பண்ணி எப்படி பென் ஸ்டாண்ட் செய்யறது தான் பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் கப் நான் எடுத்துர்க்கேன். அதுக்கு அடியில இருக்கிற பீஸை வந்து நான் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கறேன் ரெண்டுத்துலயுமே. இப்போ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வச்சு நான் ஒட்டிக்க போறேன். அதுக்கு வந்து நான் ஒயிட் டேப் தான் எடுத்துர்க்கேன். நீங்கள் வந்து ஃபெவிபாண்டு க்ளூ கன் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து நான் ஒயிட் டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டியாச்சு. இது இப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பென்னோடைய ரீஃபில் யூஸ் பண்ணி நான் ரோல் பண்ணிக்கிறேன். இது வந்து மெல்லிஸாக ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரீஃபில் பென்னை வச்சு நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மெல்லிஸாக வரும். ஸோ இப்போ ரோல் பண்ணிவிட்டு நான் ஃபெவிகோல் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ரோல் பண்ணி வச்சுருக்கேன் நியூஸ் பேப்பரை. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த பேப்பர் கப் ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சு அளவு வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் பாக்கி இருக்கிறத. இப்போ கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் பாக்கி இருக்கிற ரோல்ஸையும் வந்து இதே மாதிரி அளவு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ளூ கன் யூஸ் பண்ணி இதை வந்து நான் பேப்பர் கப் மேலே ஒட்ட போகிறேன். இதை வந்து நம்ம ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஆனால் அது வந்து லேட் ஆகும் அது காயறதுக்கு. அதனால் நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் சுற்றி ஒட்டிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி ஒட்டியாச்சு. அடுத்ததாக அடியில் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால அதையும் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். என்கிட்ட ஸ்கை ப்ளூ கலர் இல்லாதனால நான் ஒயிட் கலரையும் டார்க் ப்ளூ கலரையும் மிக்ஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இது ஸ்கை ப்ளூ கலரில் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் பெயிண்ட் சேர்த்தோம் அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலர் வரும். ஆனால் இந்த ப்ளூ கலரே வந்து அழகாக இருந்ததுனால நான் இதுவே நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் இந்த கப் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியாச்சு. நான் உள்ளேயும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தெரிஞ்சால் அவ்வளோ நல்லா இல்லை, அதனால் நான் வந்து உள்ளேயும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபோம் ஷீட் 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஷேப்பில். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நான் உள்பக்கம் வச்சு ஒட்டிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக காது மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் வந்து கண், மூக்கு அந்த மாதிரி வாய் கூட அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் நான் இதுவே இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவே அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த பேப்பர் கப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு வந்து பென்னு அதெல்லாம் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் பென்னு, சிசர் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சிம்பிளாகவும் இருக்குது. இதை வந்து நம்ம டேபிள் மேலே வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸ்டடி டேபிள் மேலே வச்சோம் அப்படின்னா. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வேறு என்னெல்லாம் கிராஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.